நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா 1 மந்த்துக்கு நான்வெஜ் கிடையாது. என்னமோ இது வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிடாத மாதிரியும் 1 மந்த்துக்கு அப்புறமா நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லா ஐட்டமும் அழிஞ்சு போகிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரே நாளில் சாப்பிட்டு பார்த்துடணும். அப்போ தான் அந்த புரட்டாசி பிறக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காடை கிரேவி தான் பண்ணியிருந்தோம். நைட்டு டின்னருக்கு பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் எனக்கு பரோட்டா சாப்பிட விருப்பம் இல்லை. அதனால் அதை அப்படியே கொத்து பரோட்டாவாக மாற்றிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவும் அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஆஃப்டர்நூன் வச்சுருந்த காடை கிரேவிலேருந்து கொஞ்சமாக அது கூட சேர்த்துட்டு 2 முட்டையும் உடச்சி ஊற்றிருந்தேன். அதை வீடியோ எடுக்க சுத்தமாக மறந்துட்டேன். லாஸ்ட்டாக நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொத்தி எடுத்தோம் அப்படின்னா கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மார்னிங்க்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.